ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்போ. கண்டிப்பா ஜம்போங்கிற திரைப்படத்தை நீங்க 90s கிட்ஸா இருந்தா பார்த்திருப்பீங்க. ஏன்னா 90s கிட்ஸ்க்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு கூட சொல்லலாம். பட் 2K கிட்ஸ்க்கு இந்த படம் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. அதனால தான் இந்த திரைப்படத்தை இப்போ நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் 1968 நடக்கிற ஒரு போர்க்காலத்தை வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து சில மக்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற யானைகளை வச்சு அங்க இருக்கிற ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை பண்ணிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்து திரும்பி போவாங்க. இந்த டைம் வந்து நம்ம ஈரான் ஆர்மிக்கும் அமெரிக்கா ஆர்மிக்கும் போர் நடக்கும். இந்த போர்ல அந்த யானையை நடுவில் கொண்டு போனாங்க தெரியுமா, அதுல நிறைய பேர் வந்து செத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டு நம்ம அமெரிக்க ஆர்மியோட பேஸ் வந்து காட்டுவாங்க. அந்த பேஸ்க்கு வந்து கர்னல் வந்து வந்திருப்பாரு. அவரை எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள இந்த ஈரான் ஆர்மி மொத்தத்தை அழிச்சு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரட்டா ஒரு ஆபரேஷன் வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதுக்காக நீங்க நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போய் அந்த இடத்துல இருந்து நம்ம ஆபரேஷன் பண்றதுக்கு ஏதுவா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மிலிட்டரி கர்னலை வந்து அனுப்புவாங்க. அப்ப மிலிட்டரி கர்னல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சில ஹெலிகாப்டர்ல வந்து ஏறி அந்த இடத்துக்கு வந்து இறங்குவார். அவர் இறங்கினோன்னா அவரை கூட்டு போறதுக்காக ஒரு 3 மிலிட்டரி சோல்ஜர் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு எங்க கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி கூட்டு போவாங்க. அங்க யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அமெரிக்க சோல்ஜர் அந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த அமெரிக்க சோல்ஜர் அங்க இருந்ததா ஈரான் ஆர்மி என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்பிட்டு இருப்பாரு. இப்ப இவர் அவரை பார்த்தோன்னா, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் உங்களை முதல் டைம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கை கொடுக்கும் போது அங்க இருக்கிற பழந்த குடியினர் கிராமத்துல தான் இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து இருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க, அதனால நீ கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இவங்களோட உணவு பழக்கத்தை வந்து நீ எடுத்துக்கணும், அப்படி இல்லை இவங்களை அவமதிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க உணவு பழக்கத்தை வந்து எடுப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, சார் பக்கத்துல ஈரான் ஆர்மி இருக்குன்னா சீக்கிரம் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாத, பொறுமையா மேல இருந்து உத்தரவு வந்தா மட்டும் தான் இந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ண முடியும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட இருந்த ஒரு சாக்லேட்டை அங்க இருக்கிற கிராமத்துல உள்ள சின்ன பசங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நைட் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, நம்ம ஈரான் ஆர்மியை வந்து கண்காணிக்கிறதுக்காக நம்ம அமெரிக்க கர்னலும் மேஜரும் கரெக்டா காட்டுக்குள்ள வந்து கிளம்பி போவாங்க. இவங்க காட்டுக்குள்ள போன டைம் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, ஈரான் சோல்ஜருக்கு வந்து அமெரிக்க ஆர்மிக்கு இந்த கிராமம் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் ஆட்களோட வந்து அந்த கிராமத்தோட மக்கள் எல்லாத்தையும் பணிய வச்சு அந்த மக்கள் எல்லாத்தையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த மக்கள் தெய்வமா அங்க ஒரு யானையை வந்து வச்சிருப்பாங்க. அந்த யானையை வந்து கொன்னுட்டு போயிருவாங்க. இப்போ காலையில எப்பவும் போல நம்ம அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்து காட்டுக்குள்ள ஈரான் ஆர்மியை கண்காணிச்சுட்டு இவங்க கிராமத்துக்கு வரும்போது கிராமத்துல யானை இறந்து கிடந்ததை இவங்க பாத்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம கதாநாயகனான கர்னலை தான் திட்டுவாங்க. எதுக்காகனா, இவன் ஒரு சாக்லேட் சின்ன பசங்க கூட தான் அந்த சாக்லேட்டோட கவரை பார்த்து தான் ஈரான் ஆர்மி இங்க அமெரிக்க கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூட சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கர்னல் வந்து சாரி கேட்டுட்டு, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே புதுசா இவங்க வந்து ஒரு யானை கேட்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல வந்து அடுத்த ஒரு கோயில் கூட நடக்க போங்க. அந்த கோயில் கூடைக்கு வந்து யானையை தான் கடவுளா நினைச்சு கும்பிடுறதுனால எங்களுக்கு ஒரு யானை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்க கர்னலும் அங்க இருக்கிற கேப்டன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டரி பேஸ்க்கு திருப்பி போய் மிலிட்டரி பேஸோட மேஜர்ட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே டக்கு நம்ம மிலிட்டரி மேஜர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு யானை கொடுத்தவனுமான்னு சொல்லும்போது அங்க ஏற்கனவே தங்கியிருந்த ரொம்ப நாள் கேப்டன் இருக்காங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த மக்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருக்காம நமக்கு ஈரான் ஆர்மி என்னென்ன தப்பு பண்ணுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியாம போயிடுது சார். அதனால நான் கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க வந்து அவங்க கேட்ட யானையை கொடுத்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா ஈரானை வந்து கைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே பட் கர்னல் என்ன சொல்லுவானா, சரி இதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம சுயமுயற்சியிலே ஈரானை வந்து தோக்கடிப்பாங்க, எதுக்கு அந்த கிராமம் தேவை அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர் சொல்றது விஷயத்த முதல் கேளு, உங்களுக்கு தேவையான யானையை வந்து கண்டிப்பா நான் கவர்மெண்ட் பேசி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவர்மெண்ட் வந்து இவங்க யானை வாங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்வாரு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கூட துணைக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு 5 பேர் வேணும்னு சொன்னா பட் மேஜர் வந்து 2 பேர் தான் துணைக்கு அனுப்புவாரு. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மிலிட்டரியிலே ரொம்ப வீக்கா சும்மா ஜாலியா சும்மா என்டர்டைன்மெண்டா சுத்திட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப அந்த 2 பேரையும் நம்ம மிலிட்டரிக்கான என்ன பண்ணுவாங்க, நீங்க 2 பேரும் எந்த மாதிரியான ஒரு டியூட்டிக்கு இப்போ என் கூட வரப்போறீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்லணும் அதுக்கேத்தாப்புல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பட் அவனை 2 பேர் சொன்னா, சரி எனக்கு இப்பதான் டியூட்டி முடிய போது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்குலாம் போக முடியாது, டியூட்டி முடியாம உனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லி அவனை மிரட்டி கூட்டு போயிருவாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல யாரை மீட் பண்ண போகுது சொல்லுங்கன்னா, யானையை வாங்குறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே தெரியணும்னு சொல்லி மிலிட்டரியில ஒரு தரப்பான். அவங்ககிட்ட போய் இவங்க பார்ப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே எனக்கு லீவ் வரப்போது, நீங்க இந்த நேரத்துல யானை வாங்கணும், இங்க தலைக்கு மேல 1008 பிரச்சனை தானே, யானை ஒரு பிரச்சனை சொல்லி வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசும்போது, அவர் கையில இருந்த ஒரு லெட்டரை காட்டும் போது, வேற வழியில கவர்மெண்டோட மேல இடத்துல உத்தரவு வந்துச்சுன்னா செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம நாளைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர்ல இவங்க 5 வரைக்கும் எந்திரிச்சு ஒரு கிராமத்துக்கு வந்து போவாங்க. அந்த கிராமத்துல தான் யானையை வந்து விற்கிறதா இருப்பாங்க. அப்ப கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து எங்களுக்கு யானை வேணும், என்ன ரேட் அப்படின்னு கேட்கும்போது அவர் 70,000 வேணும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட கவர்மெண்ட் வந்து 50,000 தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காம்பன்சேஷன் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அவங்களை வந்து ஒத்துக்க வச்சு இந்த யானையை வாங்க சொல்லுவாங்க. சரி ஓகே யானை தந்தோன்னா யானை எங்க அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு இந்த ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யானை வந்து ஜம்போ அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே யானை காட்டுக்கு வந்து ஓடிடும். அப்பதான் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் யானை பேர் தான் ஜம்போ, அதான் இந்த திரைப்படத்தோட பேரு. இப்போ யானையை காட்டினோன்னே யானை மேல ஒரு சின்ன பையன் இருப்பான். அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த சின்ன பையன் எங்களுக்கு வேண்டாம், யானை மட்டும் போதும் அப்படின்னு போது, இல்ல இந்த யானை யாரு கண்ட்ரோல் பண்ணுவா, இந்த பையனுக்கு போயாச்சு மட்டும் தான் இந்த யானை கேட்கும், அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பையனை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு போது, அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட என்ன பேசுங்க அப்படிங்கும்போது, அந்த பையனுக்கு யாருமே இல்ல, நீங்க அதனால இந்த பையனை கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊர் தலைவரும் பேசுவார். இதுக்கு நீங்களே எங்க கூட வந்துடலாம், உங்களுக்கு தான் யாரையை கண்ட்ரோல் பண்ண தெரியுங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஊர் தலைவருக்கு கண்ணு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவர் நான் கூட வரணும் 20,000 பணம் தந்தீங்கன்னா தான்
வருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன பையனை வந்து கூட்டு போயிருவாங்க. இப்போ அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவாங்கன்னா யானையை கூட்டு போகும்போது யானையை கூட்டு போறதுக்காக இவங்க ஒரு ஏரோப்ளேனை வந்து வர வச்சிருப்பாங்க. இப்போ ஏரோப்ளேன் உள்ள 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யானை எப்படி ஏரோப்ளேன் கூட ஏற்ற முடியும், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, போற வழியே இது மேல வச்சு லைட்டா குடுக்கனாலும் போதும், நம்ம எல்லாரும் கூண்டோட மேல போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசும்போது இதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், எனக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பார்சல் வர சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யானை அரேஞ்ச்மெண்ட் நடத்துமா அவருக்கு வந்து ஒரு பார்சல் இந்தியன் ஆர்மி வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பார்சல் என்ன பாத்தீங்கன்னா யானை வந்து தூங்க இருக்க மயக்க மருந்து தெரியுமா, இதை வந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த மயக்க மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா யானையோட பேக் வழியா யானைக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் யானை எப்படியோ சொல்லி இந்த சின்ன பையனை தூக்கிட்டு போய் யானையை ஃபிளைட்டுக்குள்ள ஏற வச்சிருவாங்க. ஏற வச்ச அப்புறம் யானையும் ஃபிளைட்ல ஏறணும்னா கொஞ்ச நேரத்துல மயங்கிடும். யானை கிட்ட இருந்து அப்படியே இவங்க பிளேனை தூக்கிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஃபிளைட் ஓட்டுற பிளேன் அந்த பைலட் வந்து என்ன சொல்றா, மேஜர் டைம் ஆயிட்டு யானைக்கு அடுத்த மயக்க மருந்து நீங்க கொடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு என்ன ஆயிருந்தா கூட இருக்க ஒரு சோல்ஜர் வந்து இந்த மயக்க மருந்து உடச்சிருவாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது யானை வந்து முடிச்ச உடனே பிளேனை வேற வழி இல்லைன்னு சொல்லி இவங்க தரை இறக்கிறாங்க. தரை இறக்கும் போது நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது என்னன்னா பிளேனை ஓபன் பண்ணி யானை கீழே தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பட் எதுவுமே பண்ணாம நீட்டா பிளேனை கீழே இறக்கி பிளேனுக்கு இறங்கின உடனே யானை வந்து பயத்துல பிளேனுக்குள்ள இருந்து வெளியே தெரிச்சு விடும். இது தெரிச்ச உடனே இவங்க யானையை பிடிக்கிறதுக்காக அந்த சின்ன பையன்ல இருந்து எல்லாருமே போய் யானையை ஒரு இடத்துல வச்சு பிடிச்சி யானை கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எதுவும் பயப்படாத, உன்னை நாங்க பத்திரமா கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த யானை கிட்ட பேச மட்டும் இல்லாம யானையை ஒரு சின்ன பையன் வச்சிருப்பாங்க, அவனுக்கு இவங்க ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. அந்த சின்ன பையன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கிற காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து போர் இருந்திருப்பாங்க. அந்த போர் வந்து அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் நடந்த போர்ல தான் இவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. அதனால அந்த சின்ன பையனுக்கு வந்து அமெரிக்க ஆர்மியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமே யானையை நம்ம பிளேன்ல கூட்டு போக முடியாது, நடந்துதான் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து யானையை காட்டு வழியா நடத்தி கூட்டுப்பாங்க. நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஊர்ல கூட சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நிலத்துல நின்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உடனே யானை என்ன பண்ணினா நிலத்துல இருக்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணும்போது நம்ம காரணம் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே நமக்கு நேரம் இல்லை, இந்த நேரத்தில் இந்த வேலையில சமூக சேவலாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யானை உதவி பண்ணைக்காக யானைக்கு வந்து அந்த ஊர்ல உள்ள ஒரு பழைய ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே யானை அதுல ஏத்திட்டு ஒன்னா போகும்போது டக்குன்னு மேஜர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்குதான் நம்ம பண்ற உதவிக்கு நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்பவும் போல சிட்டிக்குள்ள போய் யானைக்கு தேவையான உணவு எல்லாமே பார்த்துட்டு யானைக்கு தண்ணி கொடுத்துட்டு வண்டிக்கு தேவையான பெட்ரோல் வந்து எல்லாமே அடைச்சிட்டு அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஈரான் ஆர்மி இருக்கு பாத்தீங்களா, ஈரான் ஆர்மிக்கு வந்து இவங்க இப்படி ஒரு யானையை வந்து அந்த கிராமத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அந்த யானையை சுட்டுக்கொள்ள சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால அந்த இடத்துக்கு வந்து ஈரான் ஆர்மியோட ஆளுங்க வந்து சுட்டுக்கொள்ள வர நேரத்துல டக்குனு நம்ம யானை என்ன பண்ணிருந்தா அங்க ஒருத்த வந்து பழவண்டி வந்து கொண்டு போவோம். அந்த பழவண்டி பின்னாடியே விரட்டி போய் ஊரை ஒரு சின்ன பிணம் ஆக்கும்போது அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் யானையா அங்க யானை கொண்டு வந்தவங்க விரட்டும் போது டக்குனு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து வண்டியை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போய் ஊருக்கு ஒரு நடுவில் வச்சு அந்த யானையை வண்டியில ஏற்றுவாங்க. வண்டியில ஏற்றிட்டு இவங்க அங்க இருந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது கரெக்டா வண்டி வந்து என்ன டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ மேஜர் என்ன சொல்லலாம்னா இன்னும் வண்டி நம்ம உள்ளது ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது, என்ன பண்ண அப்படிங்கும்போது ஓடுற வரைக்கும் ஓடட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போகும்போது ஒரு பாலத்துல வச்சு கரெக்டா வண்டி ஆஃப் ஆயிரும். வண்டி ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணு என்ன சொல்லணும் இப்போ என்ன மேஜர் பண்றது, இந்த இடத்துல இருந்து இப்போ எப்படி நம்ம போறது அப்படிங்கும்போது சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பாலத்தை வெடிக்க வைக்கலாம் பார்ப்பாங்க. ஏன்னா பாலத்தை வெடிக்க வச்சா இதுக்கப்புறம் ஈரான் ஆர்மியால வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வெடிக்கும் போது கர்னலுக்கும் மேஜருக்கும் சொன்னாங்க. ஏன்னா பொதுமக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்குள்ள சண்டை வரும்போது டக்குனு அந்த இடத்துல நம்ம மேஜர் என்ன சொன்னா சரி நீங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன சொன்னீங்களோ அதையே நம்ம கடைசியா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது வெயிட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அந்த பாலத்துக்கு கீழே வந்து ஒரு கப்பல் வந்து வரும். அந்த போட்ல எதுக்காகனா இவங்க கிராமம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்கு எப்பவுமே இந்த போட் வழியா தான் சாப்பாடுல இருந்து எல்லாமே கொண்டு போவாங்க. அப்ப அந்த போட்டை காட்டினோன்னா டக்குனு உங்களுக்கு இந்த இப்படி ஒரு போட் வருதுன்னு தெரிஞ்சுட்டே தானே இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா பின்ன இந்த ஊர்ல இவ்வளவு வருஷமா இருக்கேன் எனக்கு என்னென்ன எப்ப வரும்னு தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யானை வந்து இப்ப போட்ல இவங்க ஏற்றிடுவாங்க. யானையை போட்ல ஏற்றிட்டு இவங்க எப்பவும் போல போட்ல நார்மலா போயிட்டே இருக்கும்போது போட்ல உள்ள எல்லாருமே சகஜமா எப்பவும் போல நல்லா ஜாலியா பேசிட்டு போட்ல உள்ள ஒருத்தர் என்ன சொன்னா ஒயின் இருக்கு வேணா குடிக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒயினை பத்தி குடிக்க பேசிட்டு போது இவங்களுக்கு பின்னாடி வந்து ஈரான் ஆர்மி இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பி வந்து இவங்க போட்டை தாக்குறதுக்கு பாம்பு போட்டுப்பாங்க. அப்ப டக்குனு கதனை என்னது எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கிட்ட கன்ஸ் பவுட எல்லாமே கம்மியா இருக்கு, இதை வச்சு இவங்க அட்டாக் பண்ண முடியாது, இப்ப என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இப்படி ஒரு போட் எங்களை ஃபாலோ பண்ணுது அதை கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா மிலிட்டரி பேஸ்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டை அட்டாக் பண்ணி அந்த போட்ல உள்ள எல்லாத்தையும் கீழே தெரியும். கீழே தர அப்புறம் போட்ல இதுக்கப்புறம் இவங்க டிராவல் பண்ண முடியாது, ஏன்னா யானைக்கும் போட்ல ரொம்ப நேரம் போனால வாந்தி இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யானை என்ன பண்ணுவாங்கன்னா போட்ல இருந்து இறக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு மலை கோயில் மாதிரி இருக்கும், அதாவது யானை கோயில். அந்த யானை கோயில் தான் இவங்க நைட்டு தங்கியிருப்பாங்க. நைட்டு தங்கி இருக்கும்போது இவங்க மேஜரா என்ன பேசுவாங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க இடம் எல்லாம் கரெக்ட் தானா, எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு, நீங்க என்ன யோசிக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம போயிட்டு இருக்கலாம் கரெக்ட் தான், பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல நம்ம விசாரிச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கும்போது பட் அந்த கிராமத்துல நம்ம விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமா என்ன பண்றது அப்படின்னு பேசும்போது வேணா இந்த சின்ன பையனை அனுப்பி விட்டு விசாரிக்க மாதிரி கேட்கும்போது இந்த சின்ன பையனுக்கு அமெரிக்கர்கள் கண்டாலே பிடிக்கும், இவன் எப்படி நமக்காக உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த சின்ன பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா யானை கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதாவது தன்னை யாரும் நம்மள தனக்கு யாருமே இல்ல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுகும்போது ஒரு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இப்ப நீ எதுக்கு அழுகுற, உனக்கு எப்போ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் படுத்தும் போது எங்க அப்பா எப்படி இறந்தாரு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கும் உங்க ஈரான் ஆர்மிக்கும் பிரச்சனை நடக்கும் போதுதான் எங்க அப்பா நடுவுல யானையை கொண்டுட்டு போகும்போது எங்க அப்பாவே தாங்கிட்டாங்க, என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் எங்க அப்பா செத்தாரு என் கண்ணு முன்னாடி, அந்த எங்க அப்பா இறந்த பிறகு என்னை காப்பாத்திட்டு இந்த யானை தான் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துச்சு, அது இருந்து எனக்கு நீ சொந்தோன்னு இருக்கிறது இந்த ஜம்பம் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சரி இனிமே நான் உனக்கு எப்பவுமே இருப்பேன், அந்த
அந்த மேஜர் வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பான். நம்பிக்கை கொடுத்தப்ப சரி ஓகே இப்போ நான் காலையில இந்த பையன் என்ன பண்ணுவானா இவங்களுக்கு கேட்காம அந்த கிராமத்துல போய் ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டை வந்து கேட்டுட்டு இருவான். இது என்ன பண்ணுவானா ஈரானோட சில ஆட்கள் வந்து இந்த பையனை பார்த்தோன்னா இந்த பையனை பிடிச்சி உள்ள வச்சு உரிச்சு அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்பாங்க. பட் இந்த பையன் சொல்ல மாட்டான். இப்போ இந்த பையனை காணும் சொல்லிட்டு இவங்க மிலிட்டரி டீம் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல காலையில் எழுந்து பார்ப்பாங்க அந்த பையன் மாட்டிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா யானை கூட நாங்க ஊரை சுற்றி வரோம், நீங்க ஊருக்குள்ள போய் அந்த சின்ன பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கர்னல் என்ன பண்ணுவாருன்னா மேஜருக்கு வந்து சொல்லுவார். மேஜர் ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தி கவலைப்படாத, நீங்க கரெக்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னலும் கூட ஒரு ஆஃபீஸரும் உள்ள போய் காப்பாற்ற போற நேரத்தில் என்ன யானை வந்து அந்த பையனை காப்பாத்துறக்கா இதுவே டக்குன்னு ஊருக்குள்ள வந்தோன்னே ஏற்கனவே போன கர்னலுக்கும் மேஜருக்கும் இது ரொம்ப சப்போர்ட் ஆகி அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சுட்டு அந்த சின்ன பையனை வந்து காப்பாற்றுவாங்க. அப்ப அந்த சின்ன பையன் நீ எதுக்காக இங்க வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது நீங்க தானே சொன்னீங்க இங்க நம்ம போற ரூட் கரெக்டா என்னன்னு கேட்கணும், அதுக்காக தான் ஊருக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்க உன்னை இப்போதைக்கு கேட்க சொல்லல, ஆனா நான் கேட்டேனே சரிதான், சரி எதுக்கு அவங்க உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அடிச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டான், ஆனா நான் கடைசி வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது கேப்டனுக்கு வந்து இந்த பையனை ரொம்பவே பிடிச்சோன்னே நீ எங்களோட ஒருத்தன் தான், எப்பவும் நீ எங்க கூட தான் இருப்ப அப்படிங்கிற சொல்லி அந்த பையனை கட்டி பிடிப்பாரு. கட்டி பிடிச்ச அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா இங்க இருந்து மிலிட்டரி பேஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கு, நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி பேஸ் போயிடுவாங்க. ஏன்னா மிலிட்டரி பேஸ் வந்து இன்னொரு பையனை எடுத்துட்டு அது மூலமா இந்த யானையை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துன்னு சொல்லி நினைக்கும் போது டக்குனு மிலிட்டரி பேஸ்ல மேஜர் என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் ஆயிட்டு, ஏன்னா இந்த ஆபரேஷன் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா நீங்க 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆக்கிட்டீங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யோசனை இருக்கா, இனிமே இந்த வேலைக்கு நமக்கு ஆள் இல்ல, இருக்கிற வேலைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆபரேஷன் வந்து கேன்சல் பண்ணும். பட் இப்போ யானை அந்த சின்ன பையன் என்ன பண்றது நம்ம கர்னல் மேஜருக்கு எல்லாம் குழப்பம் இருக்கும். அப்ப கர்னல் என்ன சொல்லுவாருன்னா நீங்க என் கூட வரலனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு போய் அந்த யானையை அந்த பையனையும் கரெக்டா சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி எப்படி நம்ம நீங்க பண்ண போறது எல்லாமே ராங்க, நம்மளுக்கு இந்த நாள வேலையும் பிறக்க வாய்ப்பிருக்கு, சரியா தனியா போகணும் நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு மொத்த டீமும் சப்போர்ட் பண்ணி ஒன்னாயி என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டா ஒரு பிளேனை ரெடி பண்ணிட்டு இந்த யானை எப்படி இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கான தேவையான எல்லா பிளானையும் ரெடி பண்ணி இந்த யானையை வந்து பிளேனுக்குள்ள ஏற்றி ஆனா இவங்க யாருக்கும் பிளேன் ஓட்ட தெரியாதனால பிளேன் ஓட்ட எனக்கு தெரிஞ்ச 2 பேர்த்து என்ன சொன்னா இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன், இது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மேஜர் கொடுத்து பார்த்துருந்த ஒரு லெட்டர், அந்த லெட்டரை வச்சு பயன்படுத்தி மறுபடியும் இவங்களை வந்து இங்க இருந்து கூட்டு போயிடும். இவங்க கூட்டு போன விஷயம் இவங்க இங்க இருந்து பிளேன் கிளம்பின அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இங்க இருக்க மிலிட்டரி பேஸ்ல இருக்க மேஜருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன சொன்னா அந்த பிளேனை திருப்பி உடனே வர சொல்லுங்க அப்படின்னா அந்த பிளேனை தாக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னே இந்த விஷயம் ஈரானுக்கும் தெரிஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்லதா போச்சு, அவங்க கவர்மெண்டே நம்ம தாக்க சொல்றாங்க, அந்த பிளேனை தாக்குங்க அப்படின்னு சொல்லி பிளேனை தாக்க சொல்லும்போது பிளேனுக்கு இவங்க எதுவுமே பண்ணாம பிளேனை வந்து சேஃப்டியா கொண்டு போவாங்க. அப்போ ஒரு இடத்துல வச்சு பிளேனுக்கு அடிபட்டோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பேரசீட்ல தான் இங்க இருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா பேரசீட்ல குதிக்கும் போது கடைசி யானை மேலேயும் ஒரு பேரசீட்டை கட்டி அதை குடிக்க சொல்லும் போது யானைக்கு கரெக்டா பேரசீட் என்ன பிஞ்சோன்னு நம்ம கதனாங்க திருப்பி குதிச்சு அந்த பேரசீட்டை வந்து யானை மேல குதிச்சு யானைக்கு கரெக்டா பேரசீட் ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ற செட்டப் பண்ணி பேரசீட்டோட யானையோட சேர்ந்து அந்த கிராமத்துல வந்து இறங்குவோம். கிராமத்துல இவங்க எல்லாரும் இறங்கணும், கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாகி தங்க குலதெய்வம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஈரான் ஆர்மி கரெக்டா அந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த கிராமத்தையும் நாங்க அழிக்க போறோம் இந்த யானையும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆளுங்களை ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மிலிட்டரி பின்னாடி வந்து மொத்த ஈரான் ஆர்மியை அரெஸ்ட் பண்ணி இவங்க கூட சப்போர்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இவங்க மிலிட்டரிக்கு கால் பண்ணி பேசும்போது ஈரான் டீம்ல முக்கியமான ஆட்களை வந்து நம்ம மேஜர் கான்வர்ஸ் அந்த அரெஸ்ட் பண்ணனால இவங்க பண்ண இந்த தப்பை வந்து அவங்க மன்னிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த இடத்துல பாதுகாப்புக்கு இனிமே பிரச்சனை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மேஜரை வந்து அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. மிச்ச டீம் எல்லாம் திரும்பி எப்போ போல மிலிட்டரி பேஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தவிர மற்ற எல்லாரும் மிலிட்டரி பேஸ்க்கு கிளம்பும் போது அந்த சின்ன பையன் என்ன சொல்லுவானா கேப்டன் இப்போ நீங்க என்ன விட்டு போறீங்களா, இனிமே நான் தனியாயிட்டேனா உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சேன் அப்படிங்கும்போது எப்பவும் நான் உனக்காக இருப்பேன், என் வேலைகள் முடிஞ்சோன்னே நான் கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே அந்த இடத்த வந்து போயிடுவார். இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்து கிளம்பும் போது கடைசி இவர்கிட்ட வந்து எல்லாரும் குட் பை சொல்லிட்டு போகும்போது கடைசி நம்ம கேப்டன் என்ன சொல்லுவானா உனக்கு எப்போ உதவி எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி நீ என்ன தேடி நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கிராமத்தில் உள்ள சின்ன பசங்களோட சேர்ந்து எங்க கூட விளாட வரி அப்படிங்கும்போது யானையை வந்து நம்ம கேப்டன் கையில் கொடுத்து அந்த பையனும் விளாட போயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுவார்னா அந்த யானையை கூட்டிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்து போறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னா ஒரு ரியல் ஸ்டோரினே சொல்றாங்க. இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு காமெடியாகவும் அதே நேரத்தில் நம்ம 90s ஒரு ஃபேவரட் மூவின்னு கூட இந்த திரைப்படத்தை சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சீன் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்ன சீன் பிடிக்கலாம் சரி புரியல அது என்ன விஷயம் அப்படிங்கிற நீங்க கமெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.